டேய் மச்சான், என்னடா இப்படி ஆயிடுச்சு? நீ ஃபோன்ல மேட்ரு சொன்ன உடனே கை கால உதிரிச்சு மச்சான். ஆமாம் மச்சான், எனக்கு என்ன பண்ணோன்னே தெரியலடா. நானும் எவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டேன்டா. பிரியா தான் பாவம் பயந்து போயிருக்கா. சரி மச்சான், கிளம்பலாம்டா. எங்கடா? கோயிலுக்கு தான்டா. கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல தள்ளி வைக்க முடியாது. பிரியா வேற துக்கா மாட்டிட்டா. நீ நினைச்சாலும் எதுவும் மாத்த முடியாது. வேற வழியே இல்லை மதனே. வாங்க போலாம். அண்ணா, இதே தானே நானும் சொல்றேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா? மச்சான் மதனே, நீ அப்படி பேசுன? நீ அவ்வளோ நல்லவனா? சரி சரி, நீ என்ன பண்ற? பிரியா வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் சம்மதம் வாங்கிட்டு வந்துரு. நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். ஆ நீயும் கூட வர. சரி மச்சான். எது? நீயும் எங்கள் கூட வர. நான் கூட வரணுமா? டேய், நீ நல்லவனா ஆகிறதுக்கு என்னையடா சாவடிக்கிற? போடா டேய், போடா. இந்த பாரு, நீ போய் சமூகத்தோட வந்தீங்கன்னா நான் கல்யாண போஸ்டர் வச்சு வைக்கிறேன். பிரியா, ஒருவேளை இவனை லாக் பண்ணிட்டு சாவ டைம் வச்சுக்கோ. நீ ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடு மச்சான். ஒரு RIP போஸ்டர் அடிச்சிட மச்சான். அவ்வளோதான் மச்சான், நல்ல முடியும். அப்போ நீ வரமாட்ட. வர முடியாதுடா.